ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபி அறுசுவை சமையல். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கான உங்களுடைய மோட்டிவேஷனல் லைன் என்னென்னா, அனைவரிடமும் உண்மையை சொல்லாதீர்கள், அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள், இரண்டுமே உங்களை காயப்படுத்தும். டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சுக்கா. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இதில் இருக்க விட்டமின் B12 நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனை குறைக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு மட்டன் கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. வாங்க அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். எலும்பு இல்லாமல் எடுத்திருக்கேன். லிவர் மட்டும் 2-3 சேர்த்து எடுத்திருக்கேன். அதில் உங்களுக்கு எலும்போடு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எலும்போடு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரே ஒரு ஸ்மால் சைஸ் கப்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப. நம்ம குக்கரில் எடுத்து வச்சுருந்த மட்டன் சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு, கூடவே தண்ணி. ஒரு சில டைமிங்கில் மட்டன் எவ்வளோ விசில் விட்டாலும் வேகாது. அப்போ லைட்டாக சரட்டையை தட்டி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு நான் இப்போது இதை ஒரு 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கிறேன். அவங்கவுங்க தேவைக்கேற்ப மட்டனை எவ்வளோ விசில் வேணுமோ அவ்வளோ விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு தாளிக்க தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறேன், அதனால தேவைக்கேற்ப நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு இடித்து எடுத்துருக்கேன். இடித்து எடுத்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணி நான் இரும்பு சட்டியை அடுப்பில் வச்சிடுறேன். நான் இன்றைக்கி இந்த வறுவல் இரும்பு சட்டியில் தான் பண்ண போகிறேன். மட்டன் சுக்கா செய்ய அதிக டைமே ஆகாது, 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். தேவைக்கேற்ப நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நம்ம சமையல் எண்ணெயிலையும் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வச்சிருந்த சோம்பு, கருவேப்பிலை, கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னே நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனோன்னையும் நம்ம எடுத்து வச்சிருந்த கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது வேக வச்சிருந்த மட்டன் அந்த தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிடிக்காமல் வதக்கிக்கிட்டே இருங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நான் ஒரே ஒரு வரமிளகா மட்டும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதை எடுத்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி கை விடாமல் நல்லா கலந்து விடுங்க. இப்போது ஓரளவு நல்லா வதங்கி நம்ம தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகுத்தூள், கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மெத்தடில் கட்டாயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் எனக்கு பதிவு பண்ணுங்கள். இது ரசம் சாதம், அப்புறம் தயிர் சாதம், அப்புறம் பிரியாணி, குஷ்கா, இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். என்னோட சேனலை ரசிங்க, நீங்களும் சமைச்சு ருசிங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.